இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை தர. அதான் பெரிய ஆசீர்வாதம். அவருடைய சமாதானம் என்ன? போட்டில் பிரயாணப்படுறாரு, பெரும் காற்று, கொந்தளிக்கிற படகு அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, அவன் அமைதியாக நித்திர பண்ணார். சமாதானமாக இருக்கார், பதஷ்டப்படலை, பயப்படலை. பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்களுக்கு மத்தியில் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு இருப்பார். கூட இருந்தவனை காட்டி கொடுக்குறான். 30 வெள்ளி காசுக்கு துரோகம் பண்ணி ஏமாற்றி காட்டி கொடுக்குறான். ஆண்டவர் பதஷ்டமடையில் இப்படி துரோகம் பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லலை, சிநேகிதனேன்னு சொல்கிறார். அமைதியாக இருக்கிற சமாதானம். எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்க, தனித்து விடப்பட்டிருக்கு. அற்புதம் செய்தவங்க காணும், கூட இருந்தவங்களை காணும், அற்புதத்தை பார்த்தவங்களை காணும். தனித்து நிற்கிறார். யாருமே கூட வரலையே, என்னை எல்லாரும் கைவிட்டாங்களே. அவர் அப்பவும் சமாதானமாக நிற்கிறார். பிதா என் கூட இருக்கிறார். சிலுவையில் தனித்து தொங்கும்போது கூட அவர் சமாதானமாக இருக்கிறார். மகிழ்ச்சியோடு தன் ஜீவனை கொடுக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த சமாதானம், அதான் இயேசுவின் சமாதானம். அதை நமக்கு தருகிறாராம். அதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த சமாதானம் உங்கள்கிட்ட இருக்குதா? இந்த சமாதானம் இருந்துன்னு வைங்களேன், தோல்வி அடைஞ்சால் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நஷ்டத்தை சந்தித்தால் கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. தோல்வி ஜெயமாக மாறும், நஷ்ட லாபமாய் மாறும், இன்றைக்குள்ள தடை நாளைக்கு மாறிடும். ஆனால் எப்பவும் அந்த சமாதானம் இருக்கும். என்ன நடந்தாலும், நம்ம சுற்றியில் என்ன நடந்தாலும் ஒரு பெரிய சமாதானம், நிம்மதி, ஆத்தும அமைதி, ஒரு டிவைன் பீஸ். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது உங்களுக்கு இருக்குதா? இயேசு உள்ளத்தில் வந்தால் தான் அது கிடைக்கும். இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா அவர் தான் சமாதான பிரபு. இந்த சமாதானத்தை கொடுக்க சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா உள்ளத்தில்? எனக்கு சொல்லுங்கள், இயேசுவே சமாதான பிரபுவே என் உள்ளத்தில் வாங்க, இந்த சமாதானம் எனக்கு வேணும், இந்த டிவைன் பீஸ், இந்த ஆத்ம அமைதி எனக்கு கொடுங்க, என் கூடவே இருங்கன்னு கேட்குறீங்களா?